நடிகர் கமல்ஹாசன் மகாபாரதம் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. செல்போன்ல பேசுறோம்னு சொல்லிக்கிறோம். இன்னும் ஆணவ படுகொலைகள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஊராகவும் பெண்ணை ஆதிக்கம் செய்வதை ஒரு பெருமையாகவும் நினைத்து கொண்டு இன்னும் மகாபாரதத்தில் அந்த சூதாட்ட படலத்தை விட்டு மீண்டதாகவே தெரியவில்லை. நம்ம அதை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மகாபாரதத்தில் நீங்கள் மகாபாரதப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் கூட அந்த ஒரு அத்தியாயத்தை விட்டு நீங்கவே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. புதிய தலைமுறையில் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் மகாபாரதம் குறித்து கமல்ஹாசன் தெரிவித்த இந்த கருத்துதான் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு காரணமாக அமைந்தது. ஒரு மதத்தை பற்றி அவதூறாக பேசியதாக நெல்லையைச் சேர்ந்த ஆதிநாத் சுந்தரம் என்பவர் கமல்ஹாசன் மீது வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி கமல்ஹாசனை நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கமல்ஹாசன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பேச்சுரிமை என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை என்றும் மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ள விஷயத்தை மட்டுமே பேசியதாகவும் கூறியுள்ளார். அதை ஏற்காமல் வள்ளியூர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நீதிபதியின் இயந்திரத்தனமான உத்தரவிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டார். மனுவை விசாரித்த நீதிபதி வள்ளியூர் நீதிமன்றத்தில் நடைபெறும் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் கமல்ஹாசன் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டார்.